யாரோ ஒரு லைக் போட்டிருக்கீங்க, வாங்க. கமெண்ட் வரல இன்னும். கமெண்ட் வரலையே. சட்னி அரைச்சாச்சாம்மா? இல்லைங்களா? சட்னி தான் அரைக்கணும். ஆனால் வதக்கி வச்சாச்சு தானே. எல்லாம் ரெடியாக இருக்கு. வாங்க, உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? இன்னைக்கு டே எப்படி போச்சு? லைக் போட்டதுக்கு நன்றி. யாரோ போட்டிருக்கீங்க நல்ல உள்ளம். எந்த நல்ல உள்ளம் போட்டிருக்கீங்க? நான் தான் தமிழ் போட்டிருக்கேன். தமிழ்? எந்த தமிழ்? நம்ம தமிழா? ஓ, இப்போ சண்டேலேருந்து வராரு ஒரு லைவ். 2 நாளா 3 நாள். நம்ம தமிழ் வர்றதே இல்லை போகிறது லைவ். ஆமாம் ஆமாம், மோஜிலே சுற்றிக்கிட்டு கிடக்குறாங்க. அவங்களாம் லைவ் வாங்கி வச்சுன்னு அதில் ஏன் மோஜிலே இருக்காங்கன்னு தெரியல. அதில் பிடிச்சிருக்கு, அவங்க உட்காந்துருக்காங்க. மோஜிலாம் இப்போ என்னது ஆட் பண்ணி பேசலாம், யார் கூட வேணா யார் வேணா. இதில் அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு கமெண்ட் தானே பண்ண முடியும். அதனால அப்படி தான் நான் நினைக்கிறேன். எல்லாரையும் சொல்ல முடியாது, சிலர் அப்படின்னு சொல்கிறேன். ஹாய் சூர்யா, ஹலோ. லைக் போடுங்க. మళ్ళీ ఆ గోర్ని ఎందుకే అట్ట పిచ్చేస్తావు? வாங்கோ வாங்கோ வாங்கோ, கொசுக்கடி தாங்கோ தாங்கோ தாங்கோ. கொசு பயங்கரமா கடிக்குது. லைக் போடாதவங்க லைக் போடுங்க. ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொது ஜனங்களாகி உங்ககிட்ட பேசணும் நீட்டு அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். கொசுவா நாங்களான்னு பார்த்துக்கிட்டு. அதே தான், எவ்வளோ கொசுனாலும் பரவாயில்ல அப்படின்னு உட்காந்துருக்கோம். இந்த லைவ்ல யாரும் கொசு விரட்டிக்கிட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க எங்களை மாதிரி. ஜிம்கி கம்மல் இல்லைப்பா. ஜிம்கி கம்மல் கட்டி வச்சிருக்கு. பேங்க் லாக்கரில் வச்சுருக்கேன். ஒரு கை மாத்தா ஒரு 1 லட்ச ரூபா கொடுங்க, போய் மூட்டை வந்து போட்டுக்கிறேன். சரி, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எப்படி இப்படி சொல்ல மாட்டாடி? தேங்க்யூ வணக்கம் தானே சொல்லுவாங்க. தேங்க்யூ, வெல்கம், வணக்கம், தேங்க்யூ. எல்லாத்துக்கும் இப்படி பண்ணாக்கா ரொம்ப நல்லது. எல்லாத்துக்குமே இப்படி பண்ணிடணுமா? துணி தான் இருந்ததா? ஆனால் கொஞ்சமாக இருக்கும்போது துவச்சிட்டா கொஞ்சம் அலசுறதுலாம் ஈஸியாக இருக்கும். நிறைய சேர்த்து வச்சிட்டோம்னா அது ஒரு தலைவலி. காலைல 10 மணிக்கு அங்கே போனோம். ஆமாம் டாடி, மறந்துடாத மட்டும்னா. சாப்பிட்டுட்டு காக்காக்கு சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்டு போயிடு. ஓகே, மறக்க மாட்டேன். ஏன் மறக்க போகிறேன்? இந்த கல் எந்த சைடு போட போகிற சொல்லு. எங்கேயும் வைக்க வேண்டியதான், நமக்கு இடைஞ்சல் இல்லாமல் வைக்கலாம். என்ன ஒன்று, வெளில போய் தான் கேட்டு தந்துன்னு போய் தான் சாப்பாடு வைக்கிறாரு. வேறு வழியில் எல்லாம் உள்ளேருந்தே வைக்க முடியாது. உள்ளேருந்து போட முடியும், போடுற மாதிரியா? ஆனால் உள்ளேருந்து போடணும்னா நீ தூக்கி போடணும், எப்படியோ வேலைக்கு ஆகாது. ஒரு கேட் ஒன்று ரெடி பண்ணிட்டா சரியாயிடுமா வாசலுக்கு? நம்ம தாப்பால் திறந்துட்டு போயிட்டு திறந்து வந்து தொல்லை உங்ககிட்ட பிரச்சனை பண்ண முடியல. அது ஒன்று ரெடி பண்ணணும். ஒன்று கேட்டாக வாங்கிக்கலாமா? கேட்டாக வாங்கிட்டா நல்லது தான். அப்போ இந்த வாசலை நிப்பாட்டுறது எப்படி? அது இப்போ போஸ்ட் வரும் இரும்புல, வெல்டிங் அடிச்சு வரும். இல்லை அதை வாங்கணுமா? வாங்கும்போதே அது ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்துடணும். ஓ, நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க டிபி? குட் நைட் அக்கா. குட் நைட் சபரி. ரெடிமேடாக கூட கிடைக்கும். எது மாதிரி ரெடிமேட்? அந்த கல்லா? கேட்டு இருக்கு, பைப்போட தான் சொல்கிறேன். அந்த 2 பக்கம் வைக்கிறதா? அதுதான் கேட்குறேன். அப்படி இல்லைன்னா சாப்பிடணும் டிபி. நீங்கள் என்னம்மா? செங்கல் வாங்கி இந்த மாதிரி செவரு கட்டி கேட்ட நிப்பாட்டுங்க. அப்படி பண்ணுன்றியா? எது ஈஸியோ அதை பண்ணணுன்ற. நான் ரொம்ப சாப்பிடணும். சாப்பிட்றேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? லேட் ஆகணும்.